இருளடைஞ்ச அந்த வீட்டில் குழந்தைகள் சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. கார்த்திக் அவனோட சொந்த குடும்பத்தோட மறைக்கப்பட்ட ரகசியத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த வீட்டோட சாபம் அவனோட ரத்தத்துக்கு சம்பந்தமானது. இப்போது கார்த்திக் அவனோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி ரேவதியோட கல்லறையை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஆனால் அந்த கல்லறை எங்கே இருக்குது? அவன் அந்த கல்லறையை கண்டுபிடிச்சாலும் அது அவனை விடுதலை செய்யுமா, இல்லை இன்னும் கொடூரமான மரணத்தை அவனுக்கு தருமா? ஹாய், நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான எபிசோட் பார்க்கலாம். கார்த்திக் அவன் சொந்த குடும்பத்தை பற்றின இருண்ட உண்மையை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ரேவதின்னு ஒரு சின்ன பொண்ணோட கொலைக்கு அந்த குடும்பம்தான் காரணம். அவனோட சொந்த ரத்தத்தால் தான் அந்த கொலை நடந்திருக்குது. ஆனால் இப்போ அவன் உயிர் பிழைக்க ஒரே வழி அந்த ரேவதியோட கல்லறையை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஆனால் அவன் அப்படி கண்டுபிடிச்சாலும் அந்த கல்லறை அவனை விடுதலை செய்யுமா, இல்லை புதுசாக ஏதாவது சாபத்தை தருமா? பார்க்கலாமா? கார்த்திக் தன்னோட கையில் மெழுகுவத்தி வச்சுட்டு அந்த கல்லறையை எங்கே இருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே இருக்குமா இல்லை வீட்டுக்கு வெளியே எங்காச்சும் இருக்குமான்னு யோசிச்சுட்டே தேடிட்டுருக்கான். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே காற்று சத்தம் ரொம்ப வேகமாக அடிக்க திடீர்னு அங்கிருந்த ஒரு சுவர் பிளக்குது. அந்த பிளந்த சுவருக்குள்ளே பார்த்தா ஒரு பழைய சின்னம். அந்த சின்னம் வேறு எதுவும் இல்லை, அது ரேவதியோட கல்லறைக்கு வழிகாட்டுச்சு. அவனுக்கு ஒரு எக்கோ வாய்ஸ் பின்னாடி இருந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. அண்ணா, அந்த வழி தான், நீங்கள் அதில் நோக்கி போங்க அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி இருந்து குரல் கொடுத்தா கார்த்திக்கு. கார்த்திக் அந்த சின்னத்தோட வழிகாட்டுதலின்படி அந்த வீட்டை விட்டு வெளியே பின்புறமாக ஒரு காட்டுக்குள்ளே மெதுவாக அடி எடுத்து வைக்க ஆரம்பித்தான். அந்த காட்டில் நிறையா உயர்ந்த மரங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் கார்த்திக்கு இதை விட்டால் வேறு வழி எதுவும் இப்போ அவனுக்கு தெரியலை. அந்த காட்டுக்குள்ளே காற்று வேகமாக வீசுகிற சத்தம், ஆந்தையோட கூச்சல் சத்தம், பறவைகளோட கீச் கீச் சத்தம்னு அவனை ஒரு மாதிரி பயத்திலேயே கொண்டு போச்சு. கார்த்திக் மெதுவாக சொல்கிறான், ரேவதி, நான் உன்னோட கல்லறையை கண்டுபிடிச்சா உனக்கு நீதி கிடச்சிரும். ஆனால் நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மண்பாதை இருக்குது. அதில் மெதுவாக கார்த்திக் அவன் கையில் இருக்க மெழுகுவத்தியோடு நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த காடு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அவன் அப்படியே போயிட்டே இருந்தான் அந்த மண் பாதையில். அப்போது அங்கே ஒரு கல்லறை அவன் கண்ணில் பட்டுச்சு. அது ரொம்ப பழசாக தூசி மடிஞ்சு இருந்துச்சு. அது பக்கத்தில் போய் பார்த்தா அந்த கல்லறையில் ரேவதின்னு பேர் எழுதி இருந்துச்சு. அதை பார்த்ததும் கார்த்திக் கண் கலங்கி, இதுதான் உன் கல்லறையா ரேவதி? எத்தனை வருஷமாக யாரும் உன்னை நினைக்காம விட்டுருக்காங்க பாரு அப்படின்னு சோகமாக சொல்கிறான். அப்போது அங்கே மெல்லமாக ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அப்போது அவன் முன்னாடி மெதுவாக அந்த ரேவதி தோன்றுனான். அப்போது அவள் சொன்னா, அண்ணா, என் அம்மா அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் இன்னும் சாந்தியே கிடைக்கல, என் மனசும் இன்னும் அமைதியாகலை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான். கார்த்திக் அந்த ரேவதியோட கல்லறை முன்னாடி மெழுகுவத்தியை வச்சுட்டு கை கூப்பி வேண்டான். ரேவதி, உன்னோட சாவை பற்றின உண்மை இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். நீயும் உன் குடும்பம், அம்மா அப்பா எல்லாருமே சாந்தி அடையணும், மன நிம்மதியோடு நீங்கள் விடை பெற்று போகணும் இந்த உலகத்தை விட்டு. உங்கள் சாபம் என் ரத்தத்தோடவே முடிஞ்சிடட்டும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ரேவதி மெல்லமாக சிரிக்கிறா. அப்போது அவளுக்கு பின்னாடி ஒரு ஒளி பறக்குது. அப்படியே அவன் மெல்லமாக சாந்தி அடைஞ்சு இந்த உலகத்தை விட்டு மறைய ஆரம்பிக்கிறாள். ரேவதியோட ஆவி மெதுவாக ஒளி அப்படியே மறைஞ்சு போச்சு. அந்த வீட்டோட சாபம் முடிஞ்சது போல தோன்றுச்சு. ரேவதியோட ஆவி மறைஞ்சதும் கார்த்திக் ஒரு புது நம்பிக்கையோட நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு திரும்புகிறான். அந்த வீடு மறுபடியும் அமைதியாக இருந்துச்சு. சுவர்லேருந்து அந்த இருண்ட நிழல்கள் எல்லாம் மறைஞ்சிச்சு. ஆனால் திடீர்னு ஒரு பெண்ணோட நிழல் அவன் கண் முன்னாடி தோன்றி நின்றுச்சு. அந்த நிழல் கார்த்திக்கை பார்த்து, நீ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்ருக்கியா? இன்னும் எதுவுமே முடியலை. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் அந்த பொண்ணோட கொலைக்கான உண்மையான சாட்சியே நான் தான் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியான கார்த்திக்
அப்படின்னா இன்னும் ஒரு உண்மை மறைஞ்சிருக்குதா? ஐயையோ! அதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? அப்படின்னு யோசிக்கிறான். கார்த்திக் ரேவதியோட ஆவியை விடுதலை பண்ணிட்டான். ஆனால் அந்த வீட்டோட உண்மையான மர்மம் இன்னும் முடியலை. இன்னும் ஒரு சாட்சி இருக்குது. இன்னும் ஒரு மர்மமும் இருக்குது. கார்த்திக்காக நிறைய காத்துட்டும் இருக்குது. உயிருக்கு ஆபத்தான உண்மைகள். இதெல்லாம் எங்கே போய் முடியும்? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கான கதை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.